அந்த கண்ணாடியிலையா இல்ல உன்னை புரிஞ்சுக்கிறது இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எந்த மனசை நான் காதலிச்சேனோ அந்த மனசுக்குள்ள இப்படி ஒரு அழுக்கும் கலங்கமும் இருக்கும்னு நான் நினைக்கல. கண்ணாடி போட்டுட்டு இருந்த வரைக்கும் நீயா அந்த கண்ணாடியோட சேர்த்து உன் கேரக்டரையும் கழட்டி எறிஞ்சிட்டியா? எனக்கு எங்க வலிச்சது தெரியுமா? அவன் கூட அஃபேர் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் என்கிட்டயே ஆமா அவனை விரும்புறேன்னு சொன்ன பாரு. இல்லங்க அப்பா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ எங்க அவ்வளவு பேசுனியே, நான் உன்னை தடுத்தனா? இல்ல நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அதை நானும் கேட்டுட்டேன். நான் சொல்ல நினைச்சதை சொல்ல முடியலனாலும் சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தையை கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் உன் மேல வச்சிருந்த காதலை புரிஞ்சுக்காம நீ என் இதயத்தை காயப்படுத்தினது கூட எனக்கு வலிக்கல. என் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் பொய்யாக்கினப்ப அதான் வலிக்கல. சொல்ல போனா என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான் கொடுத்துச்சு. சாக போற ஒருத்தங்கிட்ட போய் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிப்பாரு. அடுத்த நிமிஷமே அவனோட இதய துடிப்பு இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். வாழணுங்கிற ஆசை வரும். அதுவே நல்லா வாழ்ற ஒருத்தங்கிட்ட இருந்து அவன் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் பறிச்சுட்டோம்னா அவன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் என்ன உயிரோட சாகடிச்சிருக்கு. நீ என்கிட்ட இருந்து எனக்கு சொந்தமான என் ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாத்தையும் பறிச்சப்போ எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அன்னைக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதுதான் என் குண்டுச்சு. அவ என்ன தேடி திரும்ப வருவான்னு எதிர்பார்த்த. அந்த நம்பிக்கையில தான் நீ செஞ்ச எல்லா டார்ச்சரையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட வெறுப்பை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். என் குடும்பமே கஷ்டப்பட்டப்ப கூட நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ மாறுவேன்னு நான் மனசார நம்பினேன், எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையை பொய்யாக்கி என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டேன். வேண்டாம். நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எவ்வளவு விதத்துல சொல்லிருக்க, புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்க. நான் கேட்கவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டேன். லேடி ஹிட்லரா திரும்ப வந்த. என் குண்டச்சியை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு நீ லேடி ஹிட்லரா வந்தப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு ஒருத்தன் தான் மனசுக்குள்ள இருக்கிற காதலை தானா உணர ஆரம்பிக்கிறானோ அதுதான் உண்மையான காதல். இன்னைக்கு நான் என் காதலை உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து ஏன் நெஞ்சில குத்தி இதயத்தை கிழிச்சிட்டல்ல. இந்த உலகத்துல உனக்கு எல்லாத்த விட உன் மஞ்சள் குங்குமம் தான் முக்கியம்னு சொல்லுவல. உனக்கு தாலி கட்டணும், உன் புருஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவல. அந்த சம்பிரதாயம் சென்டிமெண்ட் அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு சொல்லு. அது எல்லாமே நடிப்பு தானா? ஏன் கிட்ட இல்லாதது அப்படி அவங்கிட்ட என்ன இருக்குன்னு நீ இவ்ளோ சீப்பா நடந்துகிட்ட சொல்லு. ஓம் சாய்ராம், இந்த நாள் நல்லபடியா இருக்கணும்பா. ராபின், இன்னும் எனக்கு டீ கொண்டு வந்து வைக்கலையா? சீக்கிரமா கொண்டு வாப்பா. அபி, அபி எழுந்திருப்பா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. குட் மார்னிங் பாட்டி. ஆமா, நீ என்ன ஏன் ரூம்ல சோஃபால படுத்திருக்க? எப்பப்பா வந்த? நைட்டு வந்தேன், நீங்க அதுக்குள்ள தூங்கிட்டீங்க. பாட்டி, சின்ன வயசுல இருந்த மாதிரி இனிமே நான் இங்க உங்க கூட தான் தூங்க போறேன். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டேன். யார் யாருக்காக என்னை விட்டு போனாலும் நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்க. அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆக போறேன். அந்த லேடி ஹிட்லரோடலாம் என்னால் இருக்க முடியாது. இனிமே எனக்கு அவளும் வேண்டாம், அவள் இருக்கிற அந்த ரூமும் வேண்டாம். அவள் எனக்கு லாயலா இல்லாதப்போ நான் எதுக்கு அவளோட இருக்கணும்? சரி, தெரியாம தான் கேட்குறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் என்ன இருக்கணும்? காதல் இல்ல பாட்டி, முதல்ல உண்மையா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பிக்கை வரணும், அப்புறம் தானே காதல் வரும். இங்க நம்பிக்கையும் இல்ல, காதலும் இல்ல, உண்மையா இருக்கிறத பத்தி சொல்லவே வேண்டாம். இதுல எதுவுமே இல்லைன்னா அப்புறம் அங்க உறவு எப்படி இருக்கும்? உறவே இல்லாதப்போ நான் ஏன் அவ கூட இருக்கணும்? எனக்கு துரோகம் பண்ணிருக்கா பாட்டி. அவ அந்த பேக்கோட அஃபேர் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா.
நேத்து எல்லாரும் முன்னாடி அதை சொன்னப்ப அப்படியே பஞ்ச் பண்ணி வாயை உடைச்சிருக்கணும். சரியா சொன்னப்பா. நீ சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அவ எப்படிப்பா அப்படி பண்ணலாம்? அவ்வளவு தைரியமா அவளுக்கு? நான் கரெக்டான முடிவு தானே பாட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்க. ஆமா, அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது அநியாயமா இல்ல இருக்கு. You're right பாட்டி. பின்னென்ன, இதெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் தானே செய்யலாம், பொண்ணுங்கள்லாம் செய்யவே கூடாது. ஆமாப்பா, ஒருவேளை ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிய பிடிக்கலன்னா அவன் தன்னோட சந்தோஷத்துக்காக இன்னொரு பொண்ணை தேடி போலாம். அவளோட அவன் ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்கலாம். இந்த கள்ள உறவு வச்சுக்கிறது, துரோகம் பண்றது, அப்புறம் பொய் சொல்றது, இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டுமே என உரிமை, பொண்ணுங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லப்பா, அப்படியெல்லாம் நடந்துகிட்டாதான் ஆண்களுக்கு பெருமையே. ஆனா பொண்ணுங்க பண்ணா மட்டும் அதை சரின்னு ஏத்துக்க முடியாது. பாட்டி நீங்க என்ன குத்தி காட்டி பேசுறீங்களா? நீ பெரிய இவன், நான் குத்தி காட்டி பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? சொல்றத மட்டும் கேளு. என்ன, ஆம்பளைங்க பொதுவா எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அதத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த காலத்துல அஃபேர் வச்சுக்கிறது பெரிய விஷயம்ப்பா. அதுலயும் அஃபேர் வச்சுக்கிட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது அதை விட பெரிய விஷயம்ப்பா. மத்தவங்க எல்லாம் பண்றது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஆனா நீ ஒரு படி தாண்டி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் மேரேஜே பண்ண போறப்பா. இதுல இன்னொரு விசேஷம் வேற இருக்கே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அப்பா ஆக்க போறாப்பா. சூப்பர்ல. இப்படி ஒரு அஃபேர் எல்லாம் லட்சத்துல ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும். என் பேர என்ன சாதாரணமான ஆளா? நீ கோடியில ஒருத்தன்பா. அந்த பெருமையை விட்டு கொடுத்துறாத. நீ இப்படி இருக்கேங்கிறதுக்காக பிரக்யா அவஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளா? அபி, நீ எப்படி பண்ணிருக்கேன்னா அது ஆம்பளைங்களோட உரிமை, கெத்து. சும்மா சொல்லல. அந்த காலத்து ராஜா கதையெல்லாம் எடுத்து பார்த்தேன்னா அவங்க 1000 பொண்டாட்டி எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதுவே மகாபாரதத்துல திரௌபதிக்கு 5 புருஷங்க இருந்திருக்காங்க. அந்த கொடுப்பனை கூட லட்சத்துல ஒருத்திக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்படி இருந்ததுக்காக திரௌபதிய கண்ணா பின்னான்னு பேசி இருக்காங்க. அதுவே கிருஷ்ண பகவானை யாராவது ஏதாவது சொல்லி இருக்காங்களா? இல்ல இல்ல. கிருஷ்ண பகவானுக்கு 16,000 ராணிங்க இருந்தாங்களா? எவ்வளவு? 16,000. அப்புறம் என்ன? நீ டென்ஷன் ஆகக்கூடாது. நீ பண்ணது எல்லாமே ரொம்ப சரிப்பா. ஆனா பிரக்யா சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்புப்பா. அது ஏத்துக்கவே முடியாது. அவ என்ன வேணா நினைச்சு பண்ணிருக்கட்டுமே. ஒருவேளை புருஷங்காரன் பொண்டாட்டிய கண்டுக்காம இருக்கான்னு வச்சுக்கோ, அது ஒரு விஷயமே இல்ல. பொண்டாட்டி தர்மம் என்ன, அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுவுமே பேசக்கூடாது. தனிமையில தவிச்சாலும் அதையும் தனக்குள்ளேயே வச்சுக்கணும். துக்கமா இருந்தாலும் பொறுத்துக்கணும். பிரச்சனையா இருந்தாலும் பெருசுபடுத்த கூடாது. இதுதான் பொண்டாட்டியோட தர்மம். ஆனா பிரக்யா அப்படியெல்லாம் இல்லையே. அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. பாட்டி சொல்றதை வச்சு பார்த்தா பிரக்யா இது எல்லாத்தையும் வேணும்னே செஞ்சிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. நான் அவளை இக்னோர் பண்ணதுனால தான் அவள் அப்படி பண்ணியிருக்கணும். நான் தனு கூட அஃபேர் வச்சிருந்தது அவளுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த பெயினை நான் ரியலைஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். தட் மீன்ஸ் அவளும் என்னை விரும்புகிறாளா? என்னை பொறாமப்பட வைக்கணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. கன்ஃபியூஷனாக இருக்கு. பாட்டியை கேட்டால் கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா பாட்டி, ஒருவேளை பிரக்யா பிளான் பண்ணி என்ன பழி வாங்கிட்டு இருக்காளா? அவ ஃபேஸ் பண்ணதை நானும் ஃபேஸ் பண்ணணும்னு இப்படி எல்லாம் பண்றாளோ? நீ எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ தான் அவளை விட்டுட்ட இல்ல. நீ உன்னை பத்தியும் தனுவை பத்தியும் யோசி. அவளை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அந்த பிரக்யா எப்படியோ சாகரா விடு. நமக்கு என்ன கவலை? தேவையில்லாம உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. பாட்டி, எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இன்னும் காம்ப்ளிகேட் பண்றீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் செட்டப் மாதிரியே தெரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தரோட அஃபேர் வச்சுக்கிட்டா நம்ம லைஃப் எப்படி பாதிக்கும்னு பிரக்யா எனக்கு காட்ட நினைச்சிருக்கா. இத்தனை நாளா நான் அவளை இக்னோர் பண்ண ஃபீல் எனக்கு புரிய வைக்க தான் இப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கா.